இருக்கான் போகிறான், உனக்கேண்டா மனமே, அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு அவனால் நமக்கு என்ன இடையூறு இருக்குது, ஏன் அவன் கண்டு போகிறான் போகிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோபம் இருக்கு ஐயா, அது என்ன இனம் புரியாது வந்து என்னை பாவியாக்குதே, நான் என்ன செய்வேன், அந்த கோபத்தை வெல்ல முடியலையே, இந்த கோபம் தானே என்னுடைய வாழ்வை பால்படுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அதுக்கும் அருள் செய்வார். அப்போ பொருள் மீது பற்றற்றது, பொறாமையற்றது, சீனமும் இல்லை. சரி, பிறருக்கு பணத்தை புண்படுத்தி பேசுகிறேன், பேசிவிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன், இது வினை என்று தெரியுது, தீமையன்னு தெரியுது, ஆனால் முடியவில்லை, நான் என்ன செய்வேன் பாவின்னு கேட்க, அப்போ அதுக்கும் அருள் செய்வார். இது ஒவ்வொன்றாக பேராசை, பிற சொத்தை கண்டு அபகரித்தல், பொறாமைப்படுதல், பேராசை, கோபம், வன் சொற்கள், எல்லா சிந்தனையாலும் செய்கையாலும் பாவம் சூழ்ந்துக்கிட்டு இருக்கும். இதிலிருந்து விடுபட வேண்டியா புண்ணியவான் கொனைக்கேடே இல்லாத ஞானி மாணிக்க வாசகர், அவர் ஆசி இல்லாமல் கொனைக்கேடு தீராது. ஏய்யா எல்லோரையும் உன் பிள்ளைகளை நினைக்கிறதில்ல, எனக்கு மட்டும் நான் என்னையா பாவம் செஞ்சேன், எந்த ஜென்மத்தில் நான் பாவம் செஞ்சுருக்கேன் ஐயா, என்னை ஏன் இப்படி போட்டு கொடுமைப்படுத்துகிறேன், நான் யார் குடியை கெடுத்தேன், யாரிடம் பொய் சொன்னேன், உன் திருவடியை பற்றி முன் ஜென்மத்தில் பூஜை செய்யாத பாவியா நான், எந்த காரணத்துக்காக எனக்கு இந்த ஜாதி வெறி தந்திருக்கின்றாய், நீ நினைக்கின்றாயே உலக மக்கள் அத்தனை பேரையும் பிள்ளைகளாக நினைக்கின்றாயே, பிள்ளைகளாக நினைக்கின்றாய், ஏன் இந்த பாவி மனம் அதை நினைக்க மாட்டது, அது போன்ற கொடுமையிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன், விடுபடுவதற்கு நீ தான் அருள் செய்யணும். பயப்படாத மகனே, நீ செய்த பாவம்தான் அது, எல்லோரையும் சகோதரர்களாகவும் பிள்ளைகளாக பார்க்கக்கூடிய அறிவு இன்னும் உனக்கு வரவில்லை, உனக்கு நீ செய்த பாவம்தான். ஆகவே இதுக்கு என்ன உபாயம், ஒன்றும் கவலைப்படாது, நானே அந்த கொனைக்கடித்து நீக்கி தருகிறேன். அப்பா, நான் எப்படா தப்பிச்சுக்கணும், உலக மக்களை பிள்ளைகளாகவோ வயதாகி விட்டது, உலக மக்களை பிள்ளைகளாக சகோதரர்களாக நான் பார்க்கக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை நீதான் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால் ஒழிய ஒருவனுக்கு அந்த கொனைக்கெடுத்தீராது. ஆக இந்த மாதிரி எடுத்து